எல்லோருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் நம்ம சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஓவர் திங்கிங். ஸோ பெரும்பாலான நண்பர்கள், நான் சந்திக்கிற பெரும்பாலானவர்கள் இந்த கூடுதலான தேவையற்ற சிந்தனைகளால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதனை குறித்து ஒரு சின்ன வீடியோவை போடுறதுக்கான ஒரு பிளான் தான் இது. ஸோ இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது என்னங்க? ஸோ நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், வல்லுநர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 60,000 70,000 வரையில் டெய்லி அந்த சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குமாங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், 70,000 சிந்தனைகள் ஒரு நாளைக்கா? கேட்குறதுக்கே ரொம்ப மலைப்பாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த 70,000 சிந்தனைகளில் பார்த்தீங்கன்னா கொடூரமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80% நெகட்டிவ் தானே. ஸோ உங்களுடைய உணர்வுகள் எப்படி 80% நெகட்டிவாக தான் வருது. அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 95% வந்து இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதுவே திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குமா அவங்க மைண்டில். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸு, அதுவும் 80% நெகட்டிவ் தாட்ஸு, அதுவும் திரும்ப 95% அதுவே திரும்ப மைண்டில் வரும்பொழுது ஆணித்தனமாக அது பதிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அது வேறு விதமாக மாற்றிடுங்க. சரிங்க. ஸோ இந்த கூடுதலான தேவையற்ற சிந்தனைகளால் நம்மளுக்கு என்னென்ன வருது, ஒரு பிரச்சனை வருது, அதை பற்றி நம்ம மைண்டு நம்மளை அறியாமையே யோசிச்சுட்டே இருக்குது. இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதாவதுங்க மனக்குழப்பம், சோர்வு, அதுக்கப்புறம் மனசோர்வு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, அப்புறம் வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். காரணம் வந்து இது தாங்க. திரும்ப நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த மைண்டை வந்து உங்களை ஒரு வழியாக பண்ணி உங்களை ஒரு நிம்மதி இல்லாமல் செஞ்சுருங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா, நாளடைவில் போக உங்களுக்கு அது ஒரு பெரும் வியாதியை வந்து கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு பூஜ்ஜியமாக்கிடும். ஸோ உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரியான வாழ்க்கையாயிருங்க. ஸோ இந்த வாழ்க்கை என்பது வந்து சுவாரஸ்யமாக சந்தோஷமாக இருக்கக்கூடியதுக்கான ஒரு வாழ்க்கை நம்ம இந்த ஜனனம் எடுத்திருக்கோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ஸோ இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஓவர் திங்கிங்கை நம்ம எப்படி நம்ம காமாக மைண்டை கொண்டு வர முடியும் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்களே ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வீட்டு டேப் மாதிரி யோசிச்சுங்க. உங்கள் வீட்டு டேப்பில் வந்து மாடியில் ஒரு 24 மணி நேரமும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, சரிங்களா? ஆனால் உங்களுடைய தண்ணி ஸ்டோரேஜ் டேங்க் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. வர தண்ணி எல்லாம் ரொம்ப அழுக்காக வருதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா? அது உங்களுக்கு எவ்வளோ கேடு. அந்த மாதிரி தான். ஸோ உங்களுடைய மைண்டுன்ற இடத்துல இருந்து, உங்கள் மைண்ட்லேருந்து உங்கள் எண்ணங்களில் வெளில வர அந்த எண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக, ரொம்ப தூய்மையற்றதாக வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய அந்த எண்ணங்கள் வெளியே வர உங்களுடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஃபில்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வாட்டர் ஃபில்டர். இந்த வாட்டர் ஃபில்டரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தண்ணி தூய்மைப்படுத்தி பட்டு ஒரு தூய்மையான ஒரு ஆரோக்கியமான தண்ணீர் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஓப்பன் உங்கள் மூளையிலேருந்து வர அந்த நெகட்டிவான அந்த எண்ணங்கள், அந்த உணர்வுகளை ஃபில்டர் பண்ணி அழகான ஒரு பாசிட்டிவான ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, இந்த மாதிரியான ஒரு நேர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள் கொடுக்கக்கூடியது தான் இங்கே ஓப்பன். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப முக்கியமான முக்கியம். என்னுடைய பேர் வந்து டெல்லி பாபு சம்பந்தம். நான் வந்து ஒரு டிஎஸ் அகாடமி நடத்திட்டு வரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பயிற்சி, லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். நியூரோ லிங்குவிஸ்டிக்னா, நியூரோனா பிரெயின், லிங்குவிஸ்டிக் அண்ட் லாங்குவேஜ். ஸோ உங்களுடைய பிரெயினுக்கு என்ன லாங்குவேஜ் கொடுத்து அதை உங்களை ஆக்டிவாக மாற்றலாம், என்னென்ன விஷயத்த பண்ணலாம், அந்த மாதிரியான பயிற்சி. ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங், ரிலேஷன்ஷிப் பயிற்சி, இந்த மாதிரியான வகுப்புகள் நடத்தி கொண்டு வருகிறது இந்த டிஎஸ் அகாடமி என் மூலமாக. ஸோ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதை குறித்து நீங்கள் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா இதில் நீங்கள் என்னை கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், அதை நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து சில இலவச வகுப்புகளும் நான் அப்பப்போ நடத்திட்டு வருவேன். ஸோ அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதையும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். ஸோ ஓவர் திங்கிங் பற்றி இப்போ நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஓவர் திங்கிங், அதனால் வரக்கூடிய அந்த எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை வாழ்க்கையை ரொம்ப பாடாப்படுத்திடும். மனுஷனுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா, வீடு வாங்குறதோ, ஒரு கார் வாங்குறதோ, ஒரு பெரிய ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதோ, கல்யாணம் பண்ணுறதோ கிடையாது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ட பிறகு அதனால் வரக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, எண்ணங்கள், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், அதுதான் முக்கியம். ஒரு வீடு வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் ஒரு செக்யூரிட்டியான ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அந்த டைமில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும், ஒரு ஒரு எமோஷன்ஸ் வருது இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு வீடை கட்டிட்டு அந்த வீட்டில் வந்து பல வில்லங்கம் இருக்குது, அந்த வீட்டில் வர தண்ணி வந்து
சாக்கடையில் கலந்து வருதுன்னா அந்த வீட்டில் உள்ள என்ஜாய்மெண்ட்டு உங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் கட்ட போகிறது அந்த வீட்டுக்காக இல்லை, அதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அந்த மாதிரி தான் இந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணுதுன்னா உங்களை வந்து அந்த ரிசல்ட் வந்து நெகட்டிவான எமோஷன்ஸ், அதாவது வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா அந்த உணர்வுகள், இதை தான் நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப ஹாப்பியாயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹீலிங் ப்ராக்டிஸ்க்கு போவோம். ஸோ ஹீலிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு 3 கொஷின்ஸ் நான் உங்களை கேட்க சொல்லியிருப்பேன். இது எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், அதையும் நீங்கள் எப்பயும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 3 கேள்வி என்னென்னா, முதல் கேள்வி, எந்த சம்பவங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி ஓவர் திங்கிங் வருது? எதனா ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை பற்றி யோசிக்கும் பொழுது ஓவர் திங்கிங் வரும். ஸோ அந்த நாள் ஏற்படக்கூடிய அந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற உணர்வு, வெறுப்பு, கோபம், ஒரு பயம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த எமோஷன்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். அதோடைய இன்டென்சிட்டி 1 to 10 ஸ்கேல் ரேட்டிங்ஸ். 1 இஸ் லோ, 1 வந்து ரொம்ப கம்மி, 10ன்றது ஹை. ஸோ எந்த லெவலில் உங்களுடைய அந்த எமோஷன்ஸ் லெவலில் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை காலமாக இருக்குது? 5 நாளாக இருக்கா, 5 மாதமாக இருக்கா, 5 வருஷமாக இருக்கா, 15 வருஷமாக இருக்கா, 25 வருஷமாக இருக்கா, வாட் எவர் இட் மேபி. எந்த சம்பவம் எது நினைக்கும் போது அதை நினைக்கும் போது உள்ளுக்குள்ள பயம், ஒரு பதட்டம், ஒரு வெறுப்பு, எதுவாக இருந்தாலும் அதை நோட் பண்ணுங்கள். ஸோ இதை நோட் பண்ணி ஒரு டைரியில் வச்சுட்டு இந்த ஹீலிங் ப்ராக்டிஸ் முடிச்சிட்ட பிறகு அதே சம்பவத்தை நீங்கள் மறுபடியும் நினச்சி பாருங்கள். நினச்சி பார்க்கும்போது அதோடைய வீரியம், அந்த இன்டென்சிட்டி 1 to 10 நம்ம ஸ்கேலிங் 8லேருந்து இப்போ 4க்கு வந்திருக்கலாம், இல்லை 8லேருந்து டேரெக்டாக 0க்கு போயிட்டுருக்கலாம். ஸோ 8லேருந்து 4 திருப்பி இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்கள். அது பண்ணும்பொழுது 3, 2, 1, 0ன்னு எப்போ 0 வருதோ அதோடு நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த எமோஷன்ஸ் உங்களை விட்டே போயிடும். ஸோ போகும்போது உங்களுடைய மைண்டு காமாக இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சதை ஈஸியாக எல்லாமே செய்ய முடியும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி ப்ரஷ் பண்ணுற மாதிரி இதை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது எப்போனா ஒரு பிரச்சனை வருது இல்லையா, அந்த டைமையாச்சும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நம்ம ஹீலிங்க்கு போவோம். ஸோ எல்லாம் நல்லா கண்ணை மூடி மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ ஹோப்னோப்பனா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி லெவல் வி ஆர் ஆல் ஒன். ஸோ என்ன நான் க்ளீன்ஸ் பண்ணனாலே நீங்கள் உங்களை க்ளீன்ஸ் ஆயிடுவீங்கன்றது தான் இதோடைய அடிப்படையான விதி, அடிப்படையான ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த பேசிஸ்லேயே நான் இப்போ ஐ டூ தட். நீங்களும் வந்து அந்த எண்ணத்தோடவே பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு போயிடும். நான் என்னுடைய இந்த ஓவர் திங்க் எமோஷனுக்காக முழுவதுமாக நானே முழு பொறுப்பேற்கிறேன். என்னுடைய இந்த ஓவர் திங்க் பழக்கம் என்னுடைய பேட்டர்னாக இருக்கிறது. இதற்காக நான் மற்றவரையோ மற்ற சூழ்நிலைகளையோ குறை கூறப் போவதில்லை. இது என்னால் எனக்கே ஏற்பட்டது என்பதை 100% ஒப்புக்கொள்கிறேன். நான் என்னுடைய இந்த ஓவர் திங்க் பேட்டர்னை சரி செய்ய எந்த முயற்சியும் எடுக்காததற்காக நானே முழு பொறுப்பேற்கிறேன். இந்த ஓவர் திங்கிங் என்ற இந்த கூடுதலான தேவையற்ற சிந்தனைகளால் ஏற்படுகின்ற என்னுடைய தலைவலி, என்னுடைய சோர்வு அனைத்திற்கும் நானே முழு பொறுப்பேற்று வருந்துகிறேன். இந்த தேவையற்ற சிந்தனைகளால் தேவையற்ற எண்ணங்களை வெளியே விட்டு விடுவதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். நான் என்னை மிகவும் குறைவாக மதிப்பீடு செய்ததற்காக மிகவும் வருந்துகிறேன். எனக்கு கிடைத்த நன்மைகளை எல்லாம் திரும்ப திரும்ப நினையாமல் எனக்கு நடந்த ஒரு சில பிடிக்காத சம்பவங்களை திரும்ப திரும்ப நினைத்து என்னை நான் நொந்து கொண்டதற்காக என்னை மன்னிக்கவும். இந்த தேவையற்ற சிந்தனைகளால் என்னுடைய மனம் சோர்வடைந்ததற்காகவும், என்னுடைய தலைவலி, என்னுடைய உடல் பாதிப்பு ஏற்பட்டதற்காகவும் என்னை மன்னிக்கவும். தேவையில்லாத உடல் உபாதைகள், தூக்கமின்மை, இவை அனைத்தும் இந்த ஓவர் திங்கிங் என்ற முறையால், தேவையற்ற சிந்தனைகளால் ஏற்படுத்தியதற்காக என்னை நீங்கள் மன்னிக்கவும். பிரபஞ்சமே, நீங்கள் என் தவறுகளை மன்னிக்கவும். என் தவறுகளை மன்னித்து
எனக்கு ஒரு தெளிவான வழியை காட்டியதற்காக நன்றி கூறுகிறேன். என்னுடைய தலையில் இருந்த பாரங்கள், தோள்களில் இருந்த பாரங்கள், அதனால் ஏற்பட்ட வலிகள், என் வயிற்றில் ஏற்பட்ட எரிச்சல்கள், இவை அனைத்தும் என்னை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறுவதை என்னால் உணர முடிகிறது. அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன். என்னுடைய இந்த தேவையற்ற சிந்தனைகள் அனைத்தும் என்னை விட்டு வெளியேறுவதை என்னால் உணர முடிகிறது. அதற்காக நன்றி. என்னுடைய வலிகள், இந்த எதிர்மறையான எண்ணங்களால் ஏற்பட்ட என்னுடைய வலிகள் ஒவ்வொன்றும் என்னை விட்டு வெளியேறுவதை என்னால் உணர முடிகிறது. இப்பொழுது என் மனம் அமைதியை காண்கிறது. அதற்காக நன்றி. எனக்குள் ஒரு தன்னம்பிக்கையை விளைவித்ததற்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றியதற்காக நன்றி. நான் என்னை முழுவதுமாக நேசிக்கிறேன். நான் இந்த பிரபஞ்சத்தையும் நேசிக்கிறேன். என் வாழ்க்கை மிகவும் அழகானது. என்னுடைய சிந்தனைகள் மிகவும் அழகானது. இனி முதல் என் சிந்தனைகள் நேர்மறையாக, அதாவது பாசிட்டிவ் எமோஷனாகவே இருக்கும். இந்த தெளிவை தந்ததற்காக நன்றி. என்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தந்ததற்காக நன்றி. இந்த தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து என்னை வெளியேற்றி என் மனதை லேசாக்கி ஒரு பறவை போல் பறக்க எனக்கு சுதந்திரம் தந்ததற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் மிகவும் லேசாக உணர்கிறேன். என்னுடைய பாரங்கள் அனைத்தும் என்னை விட்டு விலகுவதை என்னால் உணர முடிகிறது. அதற்காக நன்றி. I am sorry. Please forgive me. Thank you. I love you, universe. பொறுமையாக கண்ணை தரங்க. ஸோ நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க? ஸோ திஸ் இஸ் ஃபார் அ பேட்டர்ன் இன்ட்ரப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். உங்களுடைய அந்த எமோஷன்ஸ் வீரியம் என்ன இருக்குது, 1 to 10 ஃபஸ்ட்டு எங்கே இருந்தது, இப்போ எங்கே இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நீங்கள் தெரிவிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் மற்றவங்களும் பார்க்கும்பொழுது அவங்களும் பெனிஃபிட் அடைவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுவரையில் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், மற்ற சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் என்னுடைய சேனலை தயவுசெய்து இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு இன்னும் எந்துவாக இருக்கும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. தயவுசெய்து அதை செஞ்சுருங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை இதை பார்த்து 1% முன்னேறினாலும் அதனுடைய புண்ணியம் உங்களையும் போய் சேரும்ன்றது அதில் எந்த ஐயமும் இல்லை. ஸோ மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. இதில் நீங்கள் என்ன கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வாய்ஸ் காலும் போட்டு விடலாம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததற்கு. ஸோ இது எப்படி இருந்தது என்று மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் கூடியவர்களை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெறுவது உங்களுடைய டெல்லி பாபு சம்பந்தம். ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. Thank you. I love you all. வணக்கம்.